ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை தான். கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை நம்ம பாட்டிலாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். கேழ்வரகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், முருங்கைக்கீரை அலசி வச்சது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரம் வந்து நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையானது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம பாட்டிங்கெல்லாம் காஞ்ச மிளகா இந்த மாதிரிலாம் சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சுருப்பாங்க. நான் டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இந்த அளவு வதங்கியதுக்கப்புறம் கீரை ஆட் பண்ணிக்கோங்க. கீரை வந்து ரொம்பலாம் வதங்க வேணாம். வெங்காயம் கூட சேர்ந்து இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்தால் மட்டும் போதும். கீரை வந்து இந்த அளவு சுருண்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு சூடாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா சூடாக பிசைஞ்சிக்கோங்க. இல்லை நான் ஆற வச்சு தான் ஆறி தான் நான் என்னால் தொட முடியும், ஆற வச்சு பிசைஞ்சிக்கோங்க. நான் சூடாகவே போட்டு ராகி மாவு அதில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கீரையோடு சேர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைங்க. கீரை வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிங்க. இந்த பதத்துக்கு தட்டினா ஈஸியாக வரணும். அந்த பதத்துக்கு நான் வந்து தொட்டு அந்த அடையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணியில் வச்சு இந்த மாதிரி பெரிய உருண்டையாக போட்டு காட்டன் துணியில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது, ஈஸியாக வந்துடும். அதுக்காக நான் துணியில் தட்டுறேன். இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த அளவு மெலிசாக தட்டிக்கோங்க. மெலிசாக தட்டினதுக்கப்புறம் நல்லா காய வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் இதில் போட்டுருங்க. மேலே வந்து உங்களுக்கு எண்ணெய் நிறைய பிடிக்கும், நல்ல கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் மேலே எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்படி ஒரு பக்கம் வெந்து வந்ததும் இந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ராகி அடை செஞ்சு எடுத்து கொடுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். சுட சுட ராகி அடை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட